ஹாய் வியூவர்ஸ். என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். 2 நாளாக நான் வந்து அப்டேட்டே கொடுக்கல, சீரியல் அப்டேட்டு. அது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது எடிட்டிங் பண்ணுறதுக்கோ என்கிட்ட லேப்டாப் எதுவுமே இல்லை. மொபைல்லையும் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷன். ஓகேங்களா, நான் இதில் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் லேப்டாப்பில் பார்ப்பேன். இப்போ அது என்னால் சுத்தமாக முடியல. அதால் இதுதான் உங்களுக்கு நான் அப்டேட்டாக கொடுக்கக்கூடிய கடைசி வீடியோ. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போது நித்தாலை நிற்கும் சீரியலில் எது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், எது வரைக்கும் நான் வந்து அப்டேட் அனலைஸ் பண்ணியிருக்கேன்ற அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போது இனி வரப்போகிற சீரியல் அப்டேட் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஓகேங்களா, சரி. நினைத்தாலே நிற்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட இது மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல. இனி வரப்போகிற நினைத்தாலே நிற்கும் சீரியலோட எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நித்யாவுக்கும் சமீருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தடைகளையும் மீறி கல்யாணம் நடக்குது. கல்யாணம் மட்டும் இல்லை, இப்போது ஹனிமூன் சீனுக்கே வந்து கொண்டு போயிட்டாங்க அந்த சீனை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த சீனுக்கு போயாச்சு. ஹனிமூன் சீன் வரையும் போயாச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜூகிக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் சேடான விஷயம்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம முகேஷ்க்கும் ஸ்வாதிக்கும் வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாதி விஷயத்தில் வந்து ஸ்வாதி வீட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஸ்வாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நித்யா சமீர் கல்யாணம் நடக்க போகிற அந்த சமயத்தில் வந்து எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம முகேஷ் வந்து அதை கேட்குறதா இல்லை. அதால் நம்ம ஸ்வாதி வந்து இந்த முடிவு எடுத்துறாங்க. தன்னோட பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்டு அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம முகேஷ் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. சரி, ஸ்வாதியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரும் அந்த முடிவை எடுக்கிறாரு. பிரேக்கப் அப்படின்னு, லவ் பிரேக்கப் அந்த முடிவை எடுக்கிறாங்க நம்ம ஸ்வாதியும் முகேஷும். ஸோ இது வரைக்கும் தான் நான் பார்த்தது. இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இந்த சீன் வரையும் தான். அதை உங்களுக்கு அப்டேட்டாக நான் கொடுத்துட்டேன். இனி வரப்போகிற சீன்ஸ்லலாம் இதை தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. சும்மா ஒரு 70 வீடியோக்கு மேலே தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு இவ்வளோ தூரம் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க வியூவர்ஸ். எனக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. சாதாரணமாக போட்ட ஒரு வீடியோ தான், அப்டேட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, நான் கமெண்ட் பண்ண எல்லோரும் ஒரு பேரும் நான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் பட் அதில் யாருன்னா ஒரு பேர் மிஸ் ஆகிட்டாலும் அது வந்து மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் என் கண்மணி சீரியல் அப்டேட் கொடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல உங்களோட வாய்ஸில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைமிங் வந்து அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ அப்டேட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்கு இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே வியூவர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ தான் கடைசியாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன்னு நினச்சி நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஆம்பிஷனே வந்து மிமிக்ரி தாங்க. மிமிக்ரியில் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நான் மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ மிமிக்ரியில் ஏதாவது ஃபீல்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்டு நான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லலாம். இன்னும் முழுசாலாம் நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக மாறல. வில் பி ட்ரை. நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், மீடியாவில் எதனா பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பித்தது தான். நம்ம சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சரி நமக்கு பிடிச்ச சீரியல் நினைத்தாலே நிற்கும் சரி அப்டேட்டாக நமக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தது தான். இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களை விட்டு நான் பிரிகிறேன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த நம்ம சேனலை, ஓகேவா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா, திரும்பவும் நான் வந்து வீடியோ போடுவேன். கண்டிப்பாக போடாமலாம் நான் இருக்க மாட்டேன். திரும்பவும் நான் வருவேன். அது எப்போ வருவேன் எனக்கு தெரியல. வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தேவை. கண்டிப்பாக நான் வந்து இதை விட பெஸ்ட்டாக இன்னும் நான் அதிகமாக வீடியோ கொடுப்பேன். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னுடைய வீடியோ அப்டேட்லாம் இனி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஒரு நல்ல லேப்டாப் நான் வாங்க முயற்சி பண்ணுறேன். லேப்டாப், நல்ல மொபைல் வாங்கிட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நான் வீடியோ அப்டேட்டை நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்தளவுக்கு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிரியும் போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் வரும். நிரந்தரமானவும் பிரியல உங்களை விட்டு. கண்டிப்பாக திரும்ப ஒரு வீடியோ அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன். சரி வியூவர்ஸ், ரொம்ப பேசி அடிக்கல விரும்பல.
ஸோ ஓகே, உங்களுக்காக பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.